ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹிப் கர்வு ஸ்கேலை தான் பார்க்க போகிறோம். நான் கையில் வச்சுருக்கல, இதுதான் ஹிப் கர்வு. இந்த ஹிப் கர்வை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு யூஸ் டெய்லரிங் ஸ்கேல்ஸ் டே 2ல் வந்து ஹிப் கர்வு பார்க்க போகிறோம். இந்த இருக்கா, நான் லெக் கர்வை வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கேல் தான் ஹிப் கர்வு. நம்ம பாடியோட பஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட்டு ஹிப்பு இந்த இடத்த நமக்கு ஷேப்பாக மார்க் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் ஆகும். ஸோ இதில் 2 பாடி ஷேப் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து செஸ்ட்டில் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு 3மே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? சீம் அலவன்ஸும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம நார்மலாக எப்போவும் ஸ்ட்ரெயிட்டாக தானே கோடு போடுவோம். ஸோ அப்படி பண்ணாமல் ஹெவி பஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஹெவி பஸ்ட் அண்ட் ஹெவி ஹிப் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கேலை நம்ம அவுட் சைடில் போடுற மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி மார்க் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸில் வந்து பஸ்ட்டு வந்து செட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு சுடிதாரில் எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? இப்போது வந்து நார்மல் பஸ் சைஸ், அதாவது முன்னாடி உங்களுக்கே தெரியும் ஃப்ளாட்டாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த குழிவான பகுதியில் வச்சு இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கிளாத் எக்ஸஸாக உள்ளே இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.